Thank you, God. இன்னொரு 4 நிமிஷம் ஜெபிங்க. இன்னொரு 4 minutes. We got to live God. We got to live God. இன்னொரு 4 நிமிஷங்க. Thank you, thank you, thank you. வரங்களால நிரப்புங்க ஆண்டவரே. என் சபை வரனால் நிரப்பப்பட்ட சபையாக மாற்றுங்க. வரத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. வரத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. குணத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. கனியினால் நிரப்பும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. ராபா லேபே ஷூருது ரோபோந்த ரபா கரபா ரேபே ரூபா லாபா ஷேகே ஸ்தரனாந்தே கரனாந்தே ரபா. இயேசப்பா வரத்தினால் நிரப்புங்க. கிருபையினால நிரப்புங்க. ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. உங்களுடைய ஆண்டவருக்கு தயவினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஆண்டவரே. ராபா பாபா ஷாகா ராபா ரீபா ரீபா. இன்னொரு 3 நிமிஷங்க விடாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Bring impact in your life. Bring impact in your life. Rabba laba sharaba ranti dere veskoro nantaraba. Bring impact in your life. இன்னும் ஆண்டவரே நான் தப்பு செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே கெட்ட பழக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. 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 பழக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பழக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இனி அந்த பழக்கத்துக்கு போய் நான் மாற்றிக் கொள்ள கூடாது. சிக்கிக் கொள்ள கூடாது. ராஜா நன்றி 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 நன்றி. Thank God, thank God, thank God, thank God, thank God. Rabba baba sheke rebe ruba laba shere ranasta rananta raba. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருங்க. ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருங்க. another 2 minutes. இன்னொரு 2 நிமிஷங்க. another 2 minutes. ஆண்டவருக்கு சொல்லுங்க thank you Jesus. 5 நிமிஷம் நீங்க கடந்துட்டீங்க. 5 நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டீங்க. இருக்க போகிற 120 செகண்ட்ங்க. there's got to be an impact in your life. ராபங்கலபு ஷரரபா. அவர் ஒளியில் இருப்பதை போ நாமும் ஒளியிலே நடந்தார். ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருப்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை நீக்கி சுத்திகரிக்க ஏதுவாக இருக்குது. சொல்லுங்க ஏதுவா இருக்குது தகப்பனே. ஏதுவா இருக்குது தகப்பனே. என் வாழ்க்கையில இருக்கிற பழைசெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் ஆண்டவரே. பழைசெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் ஆண்டவரே. பழைசெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் ஆண்டவரே. பழைசெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் ஆண்டவரே. பழைசெல்லாம் போயிடும் ஆண்டவரே. பழைசெல்லாம் போயிடும் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒரு புதிய மாற்றுதலுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு புதிய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். ஒரு புதிய தயவுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு புதிய ஆண்டவரே சபைக்காக ஜெபிக்கிறேன். புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். புதிய புதிய அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறேன். You are a miracle God. You're a miracle God. You're a miracle God. You're a miracle God. You're a miracle God. Rabba baba shaka shaka reinanterebe. இன்னும் சில வினாடிகள் மட்டுமேங்க. இன்னும் சில வினாடிகள் மட்டுமேங்க. இன்னும் சில வினாடிகள் மட்டுமேங்க. துதிங்க 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 துதிங்க. Thank you, thank you God. Thank you Jesus. Thank you ஆண்டவரே. Thank you ஆண்டவரே. Thank you ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. சத்தங்களை உயர்த்துங்க என் குடும்பத்துக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, ஊற்றார் பெற்றோர்களுக்காக, உறவினர்களுக்காக, ரத்த கலப்புகளுக்காக, சிநேகிதர்களுக்காக, பந்துக்களுக்காக, ஆயுதர்களுக்காக நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. Tell God thanks. நன்றி ராஜா. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க வைத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க வைத்தீரே நன்றி ராஜா. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க வைத்தீரே நன்றி ஆண்டவரே. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க வைத்தீரே நன்றி ராஜா. புதிய நாட்களுக்குள்ள பிரவேசிக்க வைத்தீரே நன்றி ராஜா. எங்களுக்கு பின்பாக 24 போயிடுச்சு ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக 25 இருக்குது தகப்பனே. Let your prayers be exalted before God. உங்களுடைய ஜெபங்கள் உயர்த்தப்படட்டும், உயர்த்தப்படட்டும். இது மனுஷனால் ஆகாத விஷயமான தேவனால எல்லாம் ஆகுங்க. தேவனால் எல்லாம் ஆகுங்க. தேவனால் எல்லாம் ஆகுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ராபா ரீபா காபா ரீஷா ரானாண்டேரே ரூபா லாபா ஷாகா ரீகா ராபா Rabba riba rika rika rama shere renantarabo. Thank you Father, thank you Father, thank you Father, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Kiruba 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 kiruba. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நான் கர்த்தருக்காக எரிந்து கொண்டிருக்கிறேன். நான் கடவுளுக்காக எரியணும் ஆண்டவரே. நான் கடவுளுக்காக எழுந்து பிரகாசிக்கணும் ஆண்டவரே. என் மேல ஒரு புதிய அபிஷேகத்துக்காக நன்றி. ஒரு புதிய தயவுக்காக நன்றி. ஒரு புதிய கிருபைக்காக நன்றி. ஒரு புதிய ஆண்டவரே துவக்கத்துக்காக ஜெபிக்கிறேன். நியூ ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங்காக ஜெபிக்கிறேன் தகவல். ஆண்டவருடைய நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. A blessed happy new year. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள வாழ்த்தி நீங்க வணங்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much. May God bless you. May God bless you. May God bless you. இந்த கேண்டில்ஸ் நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன். ஹாப்பி நியூ இயர் பக்கத்துல இருக்கிற சொல்ல மாட்டீங்களா? சரி, ஏசிங்க ஃபேன் ஆன் பண்ணிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபேன் ஏசி ஆஃப் பண்ண எப்படியா இருக்கும் பாத்தீங்களா? Everything will change. Amen. புத்தாண்டு நல் வாழ்த்துகள். God bless you. El Shaddai Mission சபைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? மேல இருக்கிறவங்களுக்கும் blessed new year, happy new year. God உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளும்படியா கேட்டுக்கொள்கிறீங்க. Lights on. நீங்க 2024 ஆண்டுக்கு சொந்தக்காரர்கள் கிடையவே கிடையாது. நீங்க எல்லாருமே 2020 போயிடுச்சு. எது போயிடுச்சுங்க? நம்மள பிடிச்சிட்டதெல்லாம் என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை சொல்லி இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்தும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். not a big subject, just உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்து I just want to continue with communion service குள்ள நாம என்டர் ஆயிடலாம். But let's take to the book of Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம். ஒரு நல்ல வசனத்தை நீங்க கேட்டீங்க 58:11 இருந்து. இப்பொழுது நாம் 54ஆம் அதிகாரத்தை 15, 16, 17 வாசிக்க கேட்பாங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், மைக் எடுத்துக்கொள்ளுங்க. இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. பாருங்க, உங்களுக்கு விரோதமா ஏதாவது ஒரு கூட்டம் கூடுதுன்னு சொன்னா அது என்னால உண்டாகுகிற ஒரு கூட்டம் அல்ல. என்னங்க அது மூலமா அறிந்து கொள்கிறீங்க? If anybody is gathering together, யாராகிலும் ஒரு கூட்டத்தை கூடினால் அது என்னால ஆன ஒரு விஷயம் இல்லைன்ற. உங்களுக்கு விரோதமாக யாராகிலும் கூட்டத்தை கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எவர்கள் உங்களுக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் உங்களுடைய பட்சத்தில் வருவார்களா விழுவார்களா? வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். பாருங்க, ஆண்டவர் தாமே எதை சிருஷ்டித்தாரா? என்னங்க அப்படின்னா? என்னங்க அப்படின்னா? ஏதாவது புரிஞ்சிச்சு அந்த வசனம்? ஆயுதத்தை செய்கிறவங்க. சோ அந்த ஆயுதத்தை செய்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, என்னதுங்க அந்த ஆயுதத்தை செய்கிற மனுஷன் என்னதுங்க? நான் சிருஷ்டித்தேன். என்ன செய்தாரா? யார் சிருஷ்டித்ததா? கர்த்தர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். யாரு? அந்த ஆயுதத்தை சிருஷ்டிக்கிற அந்த மனுஷன். ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். பாருங்க, ஆயுதத்தை சிருஷ்டி பண்ணவரே அவர்தான். ஆனா உனக்கு விரோதமா ஆயுதம் வேலை செய்யாது. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட் என்னங்களா? அந்த துவக்கம் சொல்றது உனக்காக ஒரு கூட்டம் கூடுவாங்க. உனக்காக ஒரு கூட்டம் கை தட்டுறதுக்காக அல்ல. என்னங்க? உனக்கு கீழே தாக்குபடியாக ஒரு கூட்டமே எழும்புமா. சோ நீ நம்புற எந்த ஜனங்களும் நீ நல்லா உஷாராக கவனித்துக் கொள்ளணும். அவர்கள் நம்மை தூக்கி நிக்க வைக்கிறாங்க அல்ல, அவர்கள் நமக்கு என்னங்க விரோதமாக கொண்டு வருவாங்க. ஒரு கூட்டமே வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. என்னால அந்த கூட்டம் கூடல, அவர்களாக அதை செய்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆயுதத்தை செய்கிற அந்த மனுஷனும் நான் தான் உருவாக்கி இருக்கிறேன். அவன் நெருப்புல கொண்டு போய் அதை என்ன செய்கிறான்? காய்ச்சுகிறான். the charcoal in the fire. என்னங்க இங்க இன்னொரு வேர்ட்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல the blacksmith என்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறான்.
கோல்டு ஸ்மித் கிடையாது. இவன் யாருங்க? பிளாக் ஸ்மித். பிளாக் ஸ்மித் என்ன தெரியுங்களா? ஆயுதத்தை என்ன பண்ணுவான்? தட்டி தட்டி என்ன பண்ணுவாங்க? கோல்டு ஸ்மித்ன்றவன் கோல்டு என்ன பண்ணுவாங்க? தட்டுவான். இவன் என்ன செய்வாங்க? இரும்பு தட்டுகிறவன், ஆயுதத்தை உருவாக்குறவன். அவனை கூட நான் தான் உருவாக்குனேன். அவன் தட்டுவாங்க. இந்த ஆயுதம் எப்படி ஆகல உனக்கு வேற நேராக என்னங்க வேலை செய்யணும்னா அவன் உட்கார்ந்து என்ன பண்றான்? எத்தனை பேருக்கு மேல தட்டி இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனா தட்டி இருக்கிறான். என்னங்க உன்னை அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் தட்டி செய்துட்டு இருக்கிறான். என்னங்க குத்துறதுக்கு கத்தி ரெடி தானே குத்த முடியும். அப்போ இந்த வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு பிளான் என்ன இருக்குதுங்க உங்க மேல? கீழே போட்டுங்கள தாக்கணும்னு நினைக்கிறான். ஐயோ ராமன் சொல்றீங்களா? There's a fight between mind and heart. எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? There's a fight between mind and heart. எத்தனை பேரு ஹார்ட்டோட கர்த்தரை தேடுகிறாங்க? எத்தனை பேரு மைண்டோட தேடுகிறாங்க? ஏதாகிடும்? Any clue? மைண்ட் அப்புறமா என்னங்க? ஹார்ட். சிலர் சொல்லுவாங்க, சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, என் ஹார்ட்ல ஒண்ணு தூக்கிட்டேன்னு. வாழ்க்கையில தூக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. என்னங்க என் இருதயத்துல ஒண்ணு என்ன பண்ணிட்டேன்? உன்னை எடுத்து தூக்கி போட்டேன். அதே பிரதர்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏய் நீ ஹார்ட்ல இருந்தா தூக்கி போட்டேன், நான் என் மைண்ட்ல இருந்து உன்னை தூக்கி போட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைங்க? ஏதோ படத்தோட டயலாக் நீங்க நினைச்சுக்காதீங்க, இது உண்மை. என்னங்க there's a flow. வெறும் 18 inches தான் டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. மைண்ட் டு தி ஹார்ட். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதா தேவனிடத்தில் விசுவாசமா இரு, என்னிடத்தில் விசுவாசம் இரு. எந்த மனுஷன் மைண்ட்ல வச்சுக்கிறான் அது மறந்துடுவான், ஆனா ஹார்ட்ல வச்சது மறக்கவே முடியாது. அதுதான் சபையில இருக்கிற ஸ்திரீங்க ஹார்ட்டா இருக்கிறாங்க, சபையில இருக்கிற சகோதரங்க மைண்டா இருக்கிறாங்க. மைண்டா இருக்கிறவங்க கம்மியா இருக்கிறாங்க, ஹார்ட்டா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதாக உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல. என்னங்க தேவன் எப்படி தேடணுமா? மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றான்? மூளை குழம்பிட்டு இருக்குதுன்னு சொல்ல என்ன சொன்னாங்க? நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அவனுக்கு தேவையானது ஒரே ஒரு பங்குன்றார். யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் என்ன வசனத்தை வாசிக்க கேக்குறீங்க? 2 இடத்துல உங்களுடைய இருதயம் கலங்காது. என்ன வார்த்தை பாருங்க, என்னங்க இருதயம் தான் கலங்க கூடாது. மைண்ட் கலங்கிடுச்சுன்னா வேற மாதிரி போயிடும். இருதயம் என்ன கூடாது? கவனமல கலங்க கூடாது. தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. என்னிடத்திலும் என்ற வார்த்தை என்னங்க? உன் தேவனாகி கர்த்தரை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாத்தோட, முழு பலத்தோட தேவன் என்ன செய்யுங்க? அன்பு கூர்வாயாக. விசுவாசிக்கிறவங்க, there is a generation which is seeking God from brain and there is a generation that is seeking God from heart. சிலர் கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு மிரக்கல நடக்கல? யோ நீ மூளை போட்டு கசக்கி கொண்டிருக்கிற, அதனால தான் மிரக்கலாம். கசக்க வேண்டியது எது தெரியுங்களா? மூளை கிடையாதுயா. எதை கசக்கணுங்க? இருதயத்தை உடைக்கணும். அவர் இருதயம் ஆண்டவராகவே இருக்கிறார். உடைந்து போன இருதயங்களுக்கு ஆண்டவர் காயங்களை ஆற்று. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறோம்? ராமன் சொல்லுங்களேன். என்னங்க தேவனாகி கர்த்தருடைய வசனம் ரோமர் 1:21 சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தோம், அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தன்னுடைய சிந்தனையினால வீணாயிட்டான். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடையும். So from the mind to heart, not from heart to mind. இந்த மைண்ட் ரொம்ப சந்தேகப்படாங்க, ஆனா ஹார்ட் அப்படி கிடையாது. once received it will never let it out. விசுவாசிக்கிறவங்க உங்களோட தாலியோட பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாடர்ன் டே டிசைன் என்ன தெரியுங்களா? கிராஸ்ல இருந்து எங்க வச்சுக்க போயிடுச்சு தெரியுங்களா? ஹார்ட் போட்டு இப்ப ஹார்ட்டுக்குள்ள ஒரு கிராஸ போட்டு வச்சு நடத்துங்க. இதுக்கு முன்னால என்ன தெரியுங்க? ஒரு கிராஸ் போட்ட நாங்க கிறிஸ்டியன்ஸ்ங்க கிறிஸ்டியன் தாலி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படிவாங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுங்களா? ஹார்ட் எடுத்துட்டு வந்து எங்க வச்சுக்கிறாங்க. ஏய் ஹார்ட்டுக்கு கிறிஸ்டியனுக்கு என்ன பாசாம கடைக்கார கொடுத்தா நாங்க வாங்கி வந்துட்டு என்னங்க இப்ப அதுதான் என்னங்க ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு பாருங்க. கரெக்டா சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு 60 வயசு ஆயிட்டு போய் சொல்றாங்க பாருங்க. ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குங்களா? ஹார்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? யூஸ் பண்ற தாலி கூட என்ன இருக்கு தெரியுங்களா? ஹார்ட் இருக்குது,
பைபிளுடைய வசனம் சொல்கிறது அந்த ஹார்ட்டை கிழிக்கும்படியாக நிறைய பேர் வரும். இந்த வசனம் சொல்றது பாருங்க, அவனை நான் தான் படைத்தேன். யார? அந்த கொள்ளை ஆஹா நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். நான் கெடுத்து நிக்கிறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன் என்றாரு. யாருங்க அப்படின்னா? பிசாசானவனையும் கர்த்தர் தான் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டி. அவன் பயம் இல்லாத சுத்தி இருக்கிறான். பயம் இருக்கிற எங்க இருக்கிறோம்? கர்த்தருடைய. ஆனா அவனுக்கு ஒரு அடி இருக்குதுங்க. நமக்கே இவ்வளவு ரிப்பேர் வாங்குறாரு ஆண்டவரு. நான் எப்போதும் யோசித்து பாரு, நம்மளே இந்த அடி அடிக்கிறாரு, அவனே எவ்வளவு அடி வாங்குவாரு இல்லைங்களா? வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19 நீங்க வாசிக்க கேட்கும்போது, கர்த்தர் எவனை நேசிக்கிறானோ அவனை நான் சிட்சிக்கிறேன். நீதிமொழிகளை வாசிக்கும் போது சிட்சிக்கிறவனை என்னது? கோலால சிட்சிக்கிறார். அன்பினால் வரட்டுமா பெருமோட வரட்டுமா என்ற அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகள். அப்படின்னா என்னதுங்க? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். பிசாசானவனுக்கு என்ன இல்லைங்க? நேசிப்பு அல்ல. சத்துருவுக்கு முன்பாக ஒரு இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியலீங்களா? அதுக்கு முன்னால வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க. நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் எத்தனை பேர் சொல்லுங்க? நடந்தாலும் 2024 நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க? நடந்து இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இருப்பாங்க. நடந்தாலும் பொல்லாப்புக்கு கை அப்படி பார்த்து சொல்லுங்க. நானு வீட்டுல மாத்த நீ என்ன பண்ணிருக்கியா? பத்தியா 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 அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பாத்துக்கிறீங்களா சொல்றது? இல்ல வேற சிலர் வாயிலே என்ன பண்ணுவாங்க? வாயிலே ஆட்சின்னு உதாரணம் விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா என்னங்க, நாம நினைச்சுக்கிறது இங்க தூரத்துல இருப்பாங்க, நாடி நாடிப்பா அவரு வெளியே வந்துட்டு என்ன அடிச்சிருப்பா. கடைசியில பாத்தீங்கன்னா அவரு தான் அடி வாங்கி வெளியே வந்திருப்பாரு. கதையா கரெக்டா இல்லீங்களா? என்ன கதைங்க? ஜான் வந்து ஒத்துக்கிறாருங்க. எத்தனை பேர் ஒத்துக்காத தைரியசாலிங்க இருக்கிறீங்க சொல்லுங்க. அப்போ அடி வீட்டுல இருக்குது தரமணி. ஆனா வெளியே வந்துட்டாங்க. என்ன மற்ற தெரியுமா அப்படிமா யார் வந்து எங்க இருக்குது இல்லாம கரெக்ட் போயிடுவாரு இருமாடி. அப்ப இந்த ஹார்ட்டுக்கு என்ன இருக்குதுங்க? ஸ்ட்ரென்த் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் வருவான். உங்க ஹார்ட் அவன் பிரேக் பண்ணாதான் அவருடைய எண்ணம். He wants to break your mind. God மேல இருக்கிற எண்ணத்தை திசை திருப்பி விடுவான். உடைய இருதயத்தை மாற்றுவான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் நான் சிருஷ்டித்தால கூட அவன் சிருஷ்டித்த அந்த ஆயுதம் கூட வேலை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்க்க மேல பாருங்க, ஃபுல் பேக்கிங், இட்ஸ் ரஷ். எந்த வருஷமும் எதிர்பார்க்காத ஒரு ரஷ் எல்லாம் மேல பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்க்க கீழே இருந்து நீங்க உட்கார்ந்துட்டு நீங்க போயிருங்க. மேலேயும் சில விஷயம் நல்ல விஷயங்க. மேல இருக்கிறவங்களுக்காக ஒரு கரங்களை தட்டுவீங்களா பாருங்க. நீங்க தட்டுற தட்டுல தட்டு மடியில சாப்பிடணும். அப்படி செய்ய மாட்டீங்க நீங்க ஆளுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எழுப்புகிறது வாசனை இல்லைங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? வெறும் கனவுகளை மட்டும் ஆண்டவர் உருவாக்குறதுல பிசாசு சாம்ராஜ்யத்துல உனக்கு விரோதமாக சில விஷயங்களை உருவாக்குறான். அதுதான் தடை. சிலருக்கு திருமணத்தின் தடை, சிலருக்கு பணத்தின் தடை, சிலருக்கு சில பழக்கத்துக்கு தடைகள், சிலருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமே கிடையாது. ஒரு செயினை போல என்ன இருக்குங்க மாட்டிட்டு இருப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? God brings change. கர்த்தர் மாற்றுதலைகளை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ நீங்க எதுக்கு உங்களை ஜெபிங்க சொல்லுகிற தெரியுங்களா? அது உருவாக்கிட்டு இருக்கிற நேரத்தை ஆண்டவர் ஒண்ணமில்ல அதை உடைக்கப்படுவார். விசுவாசிக்கிறவங்க. கடந்த வாரத்துல நான் வந்துட்டு மார்த்தாஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். நான் சொல்லியிருப்பேன், கரெக்ட் இல்லைங்களா? என்னங்க, கிட்வே ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் வனஜா அவர்கள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆக்சுவலி. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிட்வாயில இருந்து அவங்க மார்த்தாஸ்க்கு போயிட்டாங்க. மார்த்தாஸ்க்கு நானும் சகோதரர் ரஜினி பிரதரும் என்னோட ரொம்ப பிஸி ஸ்கெட்யூல் எனக்கு போக முடியாத ஒரு நிலைப்பாடு சாட்டர்டே. பட் இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஐசியூ வார்டுக்கு நான் கேட்டேன், எவ்வளவு மணிக்கு உள்ள என்ட்ரி? 4 to 5:30 தான் ஐசியூ வார்டுல என்ட்ரி. ஆனா நீங்க வாங்க, நான் நர்ஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கிறேன். ஒரு பாஸ்டர் வராரு, ஒரு பிரேயர் பண்றதுக்கு வராங்கன்னு சொல்லும் போது ஓகே பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி நான் போனேன். அந்த சகோதரிக்காக போகும்போது ரொம்ப ஒரு துக்கமான ஒரு நிலைப்பாடுல படுத்துட்டு இருந்தாங்க. அவர் சொன்னாரு, ஸ்டேஜ் 4 கேன்சர் ஃபுல் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. என்னங்க உடம்பு என்ன ஆயிட்டு இருக்குதுங்க? ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது.
நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நானு கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உன்னை தொட முடியும். எவ்வளவு பேர் விசுவாசிங்க? அவங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த ஏசப்பா என்ன நல்லா ஆக்குனா நான் அவரை தேடு. இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்க. சிஸ்டர் அறிக்கை செய்யணும். நான் சின்னதுல இருந்து அறிக்கை செய்த அவரு பிரதர் சொன்னார், இல்ல பாஸ்டர் என்ன சொல்றாரு நீங்க அதை செய்யும். சின்னதுல இருந்து நான் அறிக்கை செய்தெல்லாம் வேண்டாம், பாஸ்டர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு செய். சிஸ்டர் உன் நாவினால தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. மார்த்தாஸ் ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்ல வந்துட்டு கேன்சருடைய ஏதோ ஒரு மாற்றம் எங்களுக்கு சரியா தெரியல, அதனால நாங்க வந்துட்டு சென்ட் ஜான்ஸுக்கு கொண்டு போகிறோம். 20,000 ரூபாய் ஒரே ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்டுக்காக நாங்க சென்ட் ஜான்ஸுக்கு கொண்டு போகிறோம்னு சொன்னாங்க. சென்ட் ஜான்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் இன்னைக்கு வந்திருக்குது நான் நினைக்கிறேன். நாங்க 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆக போறோம். ஐசியூ வார்டுல இருந்து வீட்டுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் உடம்பெல்லாம் பரவிட்டு இருக்குன்னு சொல்லுறாங்க. ஆனா வீட்டுக்கு போறேன். ஒரு ஆமென் சொல்லி நான் பார்த்தேன். விசுவாசிக்கிறவங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆவி. எனக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எந்த ஆயுதம் வேலை செய்யாதுங்க. என் அப்பா வேலை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் இன்னும் மகத்தான காரியம் என்ன பண்ணுவாங்க செய்வாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். டாக்டர்களுக்குள்ளே ஒரு குழப்பாயிட்டு இருக்குது. இது என்னன்னு சொல்றது எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. என்னங்க இன்னும் அவர்கிட்ட நான் பேசல. எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ங்க மாத்திரம் வந்துட்டு இருக்குது. பட் ஐ ப்ரே God இன்னும் என்னதுங்க அந்த சகோதரி கொண்டு வந்து இதே சர்ச்ல உங்களுக்கு முன்பாக ஸ்டேஜ் 4 கேன்சரை ஆண்டவர் சுகமாக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி நிச்சயமாக வரப்போகிற 25 ஆண்டு ஒரு பெரிய சாட்சியை சொல்ல போறோம். This church is a miracle church of God. So pray. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவு மேல குற்றம் சொல்றான் பாருங்க. குற்றப்படுத்துவாய். என்னங்க குற்றப்படுத்துகிற எந்த நாவும் நல்லா இருக்க மாட்டாங்க. நீதான் அவங்கள ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்க்க. என்னங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணியை கொண்டு வந்தார். அவர் குற்றவாளியாக காணப்படும்படியாக. அந்த வசனம் சொல்றது, அந்த இடத்துல அவர் கையை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த அம்மா தர எடுத்துட்டு வந்து எங்க போட்டாங்க? ஏசப்பாவுடைய பாதத்துல இருந்து போட்டாங்க. அவங்க கேட்கிறாங்க, மோசேயின் நியாய பிரமாணத்தின் பிரகாரம் இப்படிப்பட்ட ஸ்திரீயானவளை கல்லெறிந்து கொல்லணுமே, நீங்கள் என்ன சொல்லுறீங்க ஏசப்பா? இப்ப அவர் வண்ணா என்ன வாய் தரனால என்னங்க அந்த அம்மா மேல இருக்கிற குற்றச்சாட்டு யார் மேல வந்துரும்? முழுமையாக ஏசப்பா. இப்ப ஏசப்பா என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு பரிசேயர்களும் சதுசேயர்களும் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போகிறாரு? அவர் பணிந்து குனிந்து எழுதுகிறார். உனக்காக பிதாவிடத்துல பணிந்து குனிந்து எழுதுகிறார். எனக்கு முன்பாக ஒரு குற்றவாளி கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க, இப்படிப்பட்டவனை நீங்க அடித்து தான் கொள்ளணும் சொல்லி ஏசப்பா பிதாவிடத்துல வேண்டிக் கொள்கிறார். இவர்களுக்காக நான் இறங்குறாங்க. அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? பணிந்து குனிந்து பூமி மேல வரைய ஆரம்பித்தார். பணிந்து குனிந்து. யாருங்க அவரு? சிருஷ்டி கர்த்தருங்க. பணிந்து குனிந்து எழுதுகிறார். இந்த ஆண்டு உனக்காக பணிந்து குனிந்து சில கதைகளை எழுத போகிறார். இயேசுவின் நாமத்தினால உன் மேல தவறான நாக்குகள் பேசிட்டே இருக்கலாம். ஆனா நாக்குகளுக்கு மத்தியில நீ அவர்களை குற்றப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியம் ஒரு கலங்க பெற்று அவருக்கு உற்சாகமாக என்னை பலப்படுத்துகிற தேவன் என் மத்தியில் இருக்கிறார். என்னை ஸ்திரப்படுத்துகிற தேவன் என் மத்தியில் இருக்கிறார். நான் உடைக்கப்பட்ட ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நான் ஒன்றுமில்லாத போகணும்னு எடுத்த ஆண்டவர் என்னை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னை ஸ்தாபிக்கிறவன் மத்தியில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சிங்கத்தின் கவியில தானில குற்றவாளியாக கீழே போட்டாங்க. ஆனா கர்த்தரோ இரவெல்லாம் நேபுகாத்நேசரை நித்திரை வர வைக்கிறீங்க. எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? சிங்கத்தெல்லாம் காத்து கொண்டு இன்னைக்கு எனக்கு கெடுப்பார், நான் சாப்பிட போகிறேன், இன்னொரு 5 நிமிஷத்துல சாப்பிட போறேன், 1/2 மணில சாப்பிட போறேன். ஏமாந்து போயிடுச்சுங்க. யார் ஏமாந்து போயிட்டாங்க? சிங்கம் எல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தரோ உன்னை ஏமாத்த விட மாட்டார். மக வயசான ஒரு 70 வயசு ஒரு வானா மக பிரஷா உனக்கு ஒருத்தர் அனுப்பி கொடுக்குறேன்னு சொல்லி யாரெல்லாம் குற்றவாளிகள் சொன்னாங்களோ அவள் எல்லோருமே என்ன பண்ணிடுச்சுங்க? கெபிக்குள்ள தள்ளினாரு. தள்ளின உடனே இந்த சிங்குகள் கீழே வந்து சேர்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணிச்சுங்களா?
பட்சித்து போகும். எவ்வளவு பேர் விசுவாசம்? உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். உனக்கு விரோதமாக பேசுகிற எந்த நாவுகளும் நீ குற்றப்படுத்த மாட்ட, நீ குற்றப்படுத்துவாய். நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும், இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம். எவ்வளவு பேர் விசுவாசிகள்? சோ நீங்க பேசும்போது நீங்க இந்த ஆண்டு என்ன செய்ய போறீங்க தெரியுங்களா? நீங்க எல்லாருமே ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறீங்க. மைக்கு பிடிக்கிற ஊழியம் தான் லாஸ்ட் ஊழியம் சொல்லி நான் நம்புறேன். மைக்கு பிடிக்கிற ஊழியம் தான் கடைசி ஊழியம். அதுதான் எல்லாரும் நினைச்சுக்குவாங்க மைக் பிடிக்கிறத ஊழியம் தான் ரொம்ப மேன்மையான ஊழியம். நோ, மைக்கு பிடிக்கிற ஊழியம் தான் என்னங்க கடைசி ஊழியம். அதுக்கு பின்னால் என்ன இருக்கு தெரியுங்களா? 1000 ஊழியர்கள் இருக்குது. முழங்கால் உபவாசத்தின் ஊழியம், நாங்க மன்றாடுகிற ஊழியம், சபையை சுத்திகரிக்கிற ஊழியம், விசாரிக்கிற ஊழியம், தான தர்மத்தின் ஊழியம், காணிக்கையின் ஊழியம், சபையை தோளின் மேல் சுமக்கிற ஊழியம், மற்றவர்களை விசாரிக்கிற ஊழியம். ஊழியத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? நிறைய இருக்குதுங்க விசுவாசிக்கிறவங்க. சோ தயவு செய்து நீங்க நினைச்சுக்காதீங்க மைக்க பிடிச்சிட்டு நாங்க கோட்டு டையெல்லாம் போட்டுக்கிறதுனால பெஸ்ட் ஊழியம் செய்திருக்காங்க. நோ, this is the last ministry that the church can have. சபைக்குள்ள ஒரு கடைசி ஒரு ஊழியம் இருக்குதுன்னா இந்த மைக் பிடிக்கிற ஊழியம். அதுக்கு முன்னால நிறைய ஊழியம் இருக்குதுங்க. from கிளீனிங்ல இருந்து எல்லாமே என்ன இருக்குதுங்க அடங்கி இருக்கு. சோ இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாளந்து இருக்கு. இந்த ஆண்டு கர்த்தருக்காக அந்த தாளந்துகளை என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் விசுவாசிக்கிறீங்க. உங்க தலைகள் மேல உங்களுடைய வலது கரங்களை வைத்து ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்க. எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் தகப்பனே. எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போக தகப்பனே. எனக்கு விரோதமாக மரணமே வாய்க்காது போயிடுவேன் இயேசுவின் நாமத்தினால. எனக்கு விரோதமாக பணங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காது போயிடும் தகப்பனே. இந்த mighty name of Jesus. தேவ பிள்ளைகளை bless பண்ணுங்க ஆண்டவரே. தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவருடைய blessing வரட்டும் ஆண்டவரே. ஒரு வழியாக பிசாசன் ஓடி போவான் தகப்பனே. வந்தால் ஆண்டவரே 7 வழியாக ஓடி போவான் வசனம் சொல்கிறது தகப்பனே. ஆனா கர்த்தரோ ஆண்டவரே இப்படி ஆசீர்வாதம் 7 நாட்களுக்காக நீங்க வைத்திருக்கிறீங்க. நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிதாக விளங்கும்படியா நான் பிரார்த்திக்கிறேன். Thank you Father. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நாங்க bless பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். God bless you. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உற்சாகமாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். So a small announcement இருக்குது. Brother Aaron 2 packets of Marigold Nutri Choice biscuit வாங்கி தந்திருக்கிற இந்த நாளுடைய ஸ்பான்சர்ஸ்ங்க. So ஒரு John Revy brother ஒரு 6 liters of milk, ginger, அவைகளை எலாய்ச்சி அதெல்லாம் வாங்கி தந்திருக்கிற. Thank you so muchங்க. Elsama ஒரு 1 kg of mixture and Good Day 10 packets of biscuit தந்திருக்காங்க. Thank you so much ma. Sister Geeta Bhavani Prasad அவர்கள் 250 pieces of cake pieces வாங்கி தந்திருக்காங்க. Thank you so muchங்க. Brother David Raj Christian அவர்கள் ஒரு 5 kg of cake and plates எடுத்து வந்திருக்காங்க. Thank you so muchங்க. Brother Satish Nutri Choice biscuit 50-50 biscuit for children churchக்கு பாருங்க இங்க மட்டும் இல்ல children churchக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Thank you so muchங்க. அமுதா ஏனோக் அவர்கள் ஒரு 2 liters of milk வாங்கி தந்திருக்காங்க. Thank you so muchங்க. Sister Mary 10 packets of biscuit 10 pieces of biscuit வாங்கி தந்திருக்காங்க 100 rupeesக்கு. Thank you so muchங்க. Emima Martin 2 packets of family biscuit full pack வாங்கி தந்திருக்காங்க. Thank you so muchங்க. அமு வெங்கடேஷ் அவர்கள் 1 kg of mixture வாங்கி தந்திருக்காங்க. Thank you so muchங்க. So Victor வேதநாயகம் அவர்கள் ஒரு 15 sets of tea cups வாங்கி தந்திருக்காங்க. Thank you so muchங்க. Sister Rita Das அவர்கள் ஒரு 15 packets of biscuits வாங்கி தந்திருக்காங்க. Thank you so muchங்க. சகோதரி ஏசுமணி எபினேசர் அவர்கள் 1 kg of cake and for children church அவங்க தந்திருக்காங்க. Thank you so muchங்க. Sister Geeta Arbugam அவர்கள் 1 kg of sugar, 1 liter of milk and tea leaf for 100 grams and 4 packets of Marigold biscuits வாங்கி தந்திருக்காங்க. Thank you so muchங்க. இன்னைக்கு ஒரு candle light service உடைய sponsor was Little John and Anita. Thank you so muchங்க. brother உட்கார்ந்துறாங்க பாருங்க. brother John தான் இன்னைக்கு candle light service உடைய sponsor and நம்முடைய community sponsor brother முரளி சங்கீதா அவர்களும் மற்றும் சகோதரர் ஜேம்ஸ் சிவ்லிங்கம் ஐயா அவர்களும் உடைய sponsor இருக்குது. கர்த்தர் தாமங்களை யாவரையும் விசேஷமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். It's time for communion.
ராபோஷனத்துடைய நேரம். நாம் எழுந்து நிற்போம். ராபோ இதுதான் ஃபர்ஸ்ட் ராபோஷன். இந்த வருஷத்துடைய என்னங்க முதல் ராபோஷம். ஆயத்தமா இருக்கிறவங்க தயவு செய்து நீங்க எழுந்து நிற்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நாம் இந்த ராபோஷம் முன்னாலே நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் சாங்ஸ் ஒன்று பாடிடலாங்க. then we'll go for அப்புறமா நான் மேல இருக்கிறவங்க எல்லாம் கீழே இறக்குறேன். நான் will finish with offering. நம்ம முடிச்சிடலாங்க. So thank you Father. ஒரு ஹிந்தி பாடலை நாம் பாடுவோம். ஹோ தேரி ஸ்துதி और ஆராதனை சொல்லி ஒரு பாடலை பாட ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய காணிக்கை முதலாவது காணிக்கை. I want to give something best to God. ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைங்க சந்தோஷத்தோட நிறைவோட நீங்க தாங்க. கர்த்தர் நாமே உங்களே ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
நீங்க சொன்னால் போதும் செய்வேன், நீங்க காட்டும் வழி நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீங்க சொன்னால் போதும் செய்வேன், நீங்க காட்டும் வழி நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீங்க காட்டும் வழி நடப்பேன், உங்க பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே. It's time for communion. ஆபோஷத்துக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேங்க. Let's all rise up to our feet. ஆண்டவரே, ஊழியக்காரர்களை நீங்க bless பண்ணுங்க. கர்த்தர் தாமே இயேசுவின் நாமத்தினால் அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதித்தீங்க. நன்றி ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால். தயவு செய்து மேல இருக்கிறவங்க கீழே வந்துருங்க. We're going to wind up. We're going to finish. ராபோஸ்ல இருக்கிறவங்க மட்டும் கீழே வாங்க. மற்றும் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து கொள்ளும்படியா கேட்டுக்கொள்கிறேங்க. ஆண்டவரே, சகோதரர் ஜான் ரவி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தீர்க்க ஆயுசுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சகோதரர் சாமுவேல் சரவண அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தீர்க்க ஆயுசுக்காக ஜெபிக்கிறேன். சகோதரர் விக்டர் வேதநாயகம் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தீர்க்க ஆயுசுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சகோதரர் ஜான் வில்டம் ஜெயசீலன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தீர்க்க ஆயுசுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களாக வைத்ததுக்காக நன்றி. சகோதரர் ஞான பிரகாஷ்காக ஜெபிக்கிறேன். சகோதரர் ஜேம்ஸ் சிவலிங்கம் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சகோதரர் ஆண்டவர் வெங்கடேஷ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனகி கர்த்தர் தாமே ஆண்டவரை கடந்த நாள் ஆண்டவரே சகோதரர் ரஜினிகாந்தோட தகப்பனார் இறந்து போயிட்டாரு. அவர் இப்பொழுது ஆண்டவரே சென்னை பகுதியில் அவருடைய இறுதி ஆராதனைக்காக நடந்து போயிருக்கிறாங்க. சகோதரர் ஜெகதீஷ் மற்றும் அம்மா அவர்கள் தன்னுடைய அண்ணமார்களை இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஹார்ட் அட்டாக்ல ஹைதராபாத்துக்கு இன்னைக்கு காலையில தான் அவர்கள் போயிருக்கிறாங்க. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லோரையும் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டுடைய ஃபர்ஸ்ட் ராமோஷனத்தை ஆண்டவரே நீதி கருத்துக்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகவனே, ஆமென். தயவுசெய்து முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ವರ್ಣಿಸಲು ಆಗದಷ್ಟು ಉನ್ನತ ನೀನೇ, ನೀನೇ ನನ್ನೊಡೆಯನೇ, ನಿನ್ನೆ ಆರಾಧಿಸುವೆ, ನಿನ್ನೆ ಆರಾಧಿಸುವೆ. சொல்லுங்க, ನಿನ್ನೆ ಆರಾಧಿಸುವೆ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ ಈ ಲೋಕದಲ್ಲಿ, ನೀನೇ ನನ್ನೊಡೆಯನೇ. ವರ್ಣಿಸಲು ಆಗದಷ್ಟು ಉನ್ನತ ನೀನೇ, ನೀನೇ ನನ್ನೊಡೆಯನೇ, ನಿನ್ನೆ ಆರಾಧಿಸುವೆ, ನಿನ್ನೆ ಆರಾಧಿಸುವೆ. ಸಕಲಾಗದ ದೂತರು ನಿತ್ಯವೂ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವ
ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನೇ ನನ್ನೊಡೆಯನೇ ವರ್ಣಿಸಲು ಆಗದಷ್ಟು ಉನ್ನತ ನೀನೇ ನೀನೇ ನನ್ನೊಡೆಯನೇ ನಿನ್ನೆ ಆರಾಧಿಸುವೆ ನಿನ್ನೆ
யாருக்காகிலும் அப்பமும் திராட்சரசம் கிடைக்கலன்னு சொன்னா this is the time to ask God's people. தேவ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்பமும் திராட்சரசத்தை கொடுக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். This is your first communion of this year. இந்த வருஷத்துடைய முதலாவது கம்யூனியன். சோ தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த ஐக்கியம், இந்த blessing கூட ஆண்டவர் நம்மை அழைத்து வந்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We worship you Lord, we praise you Lord, we praise you. வானத்துக்கு நேராக உம்முடைய அப்பத்தை நாம் உயர்த்தி காண்பிக்கிறோம். உம்முடைய முன்பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டு மரித்து போனாங்க, ஆனா நான் தருகிற ஜீவாப்பமோ நீ என்றென்றைக்கும் உயிர் வாழ்வேன்னு சொன்னார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார். நீ நலமா இருக்கும்படியாக, நீ சுகமாக இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் தாமே ஜீவ அப்பமாக மாறினார். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த அப்பத்தை பிற்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகவலே. இந்த வருஷத்துக்கு வேண்டிய பலத்தையும் கிருபையும் தைரியம் இரக்கத்தை நீங்க பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகவலே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். பாத்திரங்களே வானத்துக்கு நேராக உயர்த்துவாங்க. அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த இரவேளையில தம்முடைய சீடர்களை அழைத்து பாதங்களை கழுவி அதுக்கு பின்பு அப்பத்தை பிட்டு இது வாங்கி பூசிங்கள், என்னுடைய சரீரமாக இருக்குது என்று சொன்னார். அதுக்கு பின்பாக அவர் திராட்சரசத்தை தந்து இது நான் உங்களிடத்தில் செய்கிற ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்குதுன்னு சொன்னார். ரத்த சிந்தல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இல்ல. எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? ரத்த சிந்தல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இல்ல. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வாசிக்க கேட்கும்போது அவர் ஒளியில இருப்பதை போல் நாமும் ஒளியில நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நம்மை நீக்கி சுத்திகரிக்க ஏதுவாக இருக்கிறது. நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமாக நம்மை நாம் வஞ்சுக்குருளாக இருப்போம், நமக்குள் சத்தியம் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய் நொடிகள் எல்லாம் சுகமாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த பகுதியை விசுவாசிக்கிறவங்க என் ஏசப்பா எனக்காக மரித்து அவர் இடத்துல ஒரு நித்திய உடன்படிக்கை செய்ததுக்காக நன்றி ராஜா. பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த ராபோஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகவல். இதுல பானம் இடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பானம் இடாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எல்லோருமே ஞானஸ்தானம் எடுத்து ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதின பிள்ளைகளாக மாறுவார்கள். இந்த ஆண்டுல நிறைய ஆத்மாக்கள் சேரும் சொல்லி நாங்கள் சபையாக யாவரும் ஆமென் சொல்வதாக ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பானம் செய்வாங்க. மத்தியில் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. பாத்திரங்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். Let's thank God for this new year. Thank God for the communion. ஆண்டவர் தந்த இந்த அருமையான நேரத்துக்காக let's thank God. நம்ம எல்லோருமே at least a minute, ஒரு நிமிஷம் close eyes, then say thanks to God. ஒரு நிமிஷம். Don't see what is happening next to your side. உங்க பக்கத்துல என்ன நடக்குது பார்க்காத. Just say thanks to God. உங்க heartல சொல்லுங்க. It means to God. இந்த நாளை காண நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, முடியலைங்க. கடந்த வாரத்துல ஒருத்தர் 86 வயசுங்க, அவரு முடியலைங்க. இன்னொருத்தருங்க அவரு 87 வயசுங்க. இந்த நாள் இன்னைக்கு அவருடைய பர்த்டே. இந்த நாளை காண முடியலைங்க. எங்களுக்கு துக்கமா இருக்கு. ஆண்டவர் ஒரு கிருபை தந்திருக்கிறார். தேங்க் காட். எத்தனை பேர் கொரோனாலே போயிட்டு இருக்கணும், ஆனா இந்த நாள் வரைக்கும் நிக்க வச்சிருக்கிறார். தேங்க் காட். எத்தனை பேர் எத்தனை வித்தியாசமான வியாதியோட வந்தாங்க. அவங்களாம் இவ்வளவு நாளுக்கு மண்ணுக்கு மண்ணுக்கு புழுதிக்கு புழுதியாக சாம்பலுக்கு சாம்பலாக இறையாமையா போயிருப்பான். அவங்களை நிக்க வைத்திருக்கிறார். தேங்க் காடுங்க. எத்தனை பேர் ஆபத்துங்க விபத்துங்களை போய் சிக்கி இருக்கிறாங்க. மரணமே நேரிட்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் கூட இருந்தாங்க. ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. பணம் இல்லாத நேரத்துல ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை தந்திருக்கிறார். தேங்க்ஸ் சொல்லுங்க. நல்ல பெற்றோர்களை தந்திருக்கிறாங்க. பெற்றோர்களுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க. நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். பிள்ளைங்களுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க. நல்ல சபையை தந்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க. நன்றி ஆண்டவர். எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நன்றி ராஜ். சபைக்காக நன்றி ஆண்டவர்.
இந்த அந்யோன்ய ஐக்கியத்துக்காக நன்றி ராஜா. இந்த சபைக்கு தும்கூர்ல இருந்து வராங்க, இந்த சபைக்கு கிருஷ்ணகிரியில இருந்து வராங்க, இந்த சபைக்கு ஒசூர்ல இருந்து வருகிறாங்க, இந்த சபைக்கு கேஜிஎஃப்ல இருந்து வருகிறாங்க. ஆண்டவரே நானா தூரமான பகுதிகள் இருந்து தூர பாராமல் ஜனங்க வாரத்தோடு வருகிறாங்க தகவல். We pray to God, we thank God. கர்த்தருக்கு நன்றி செல்ல நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறாங்க. ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் பிரார்த்திக்கிறேன். ரத்தை கோட்டைகளை மூடி மறைத்துக் கொடு. ஆண்டவர், I want to bless God's children. ஆண்டுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க நான் வாஞ்சிக்கிறேன். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு திருமணம் ஆகும்படியா நான் பிரார்த்திக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும்படியா நான் பிரார்த்திக்கிறேன். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்படியா நான் ஜெபிக்கிறேன். எத்தனோ பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளுக்காக ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க, உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க, வேதனையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல வரன் வராதான்னு சொல்லிட்டு ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். சபையார் யாவரும் ஆமென்னு சொல்லுவாங்க. அவங்க மேல இருக்கிற சாபங்களை உடைக்கிறேன், அவங்க மேல இருக்கிற தடைகளை உடைக்கிறேன், நிர்மூலமாக உடைக்கிறேன். ஒரு நியூ பிளெஸிங்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு நல்ல உறவுகளை கொண்டு வரும்படியாக, திருமண வைபவங்களை செலுத்தும்படியாக, அதுக்கு வேண்டிய பண வசதிகளை கொடுக்கும்படியாக நான் பிரார்த்திக்கிறேன் தகப்பனே. Bless all the marriages that is going to happen in 2025, Lord. நடக்க போகிற ஒவ்வொரு திருமணங்களை நீங்கள் bless பண்ணி தாங்க. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பிள்ளை இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். This is a very serious time praying for children. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய கரவு மற்றவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களை சந்தித்த தேவன் மற்றவர்களை சந்திக்க அவளோட காத்து கொண்டு இருக்கிறார். மரியாளாவை சந்தித்த தேவன், அதே தேவன் உன்னை சந்திக்க அவளோட இருக்கிறார். நீ சுமப்ப, நீ சுமப்ப இயேசுவின் நாமத்தினால், நீ சுமப்ப, நீ சுமப்ப இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகள் இல்லாதவர்களை நீங்க சுமப்பீங்க. உடைய வித்துகள் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால், உடைய விந்துகள் ஆசீர்வதிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால். டாக்டர் எந்த நெகட்டிவிட்டி சொல்லிருக்கலாம், இந்த காலவேளையில உங்களை நாம இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிளஸ் பண்ற இயேசுவின் நாமத்தினால். அந்த கருவுகளை ஆசீர்வதிங்க. என் கருவுகளை நீங்க கண்டீரே உமக்கு நன்றி. பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கிற ஃபேமிலிஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். உடைந்து போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அர்த்த திருத்தம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் கோபம், ஆதங்கம், எரிச்சல், ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு எரிச்சல், அப்படிப்பட்ட குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். எல்லா கோபத்தின் ஆவிய, எரிச்சலின் ஆவிய, அந்த காலத்தின் ஆவிய, எரிபொலியாவே இருக்கிற ஆவிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை விட்டு அகன்று போ சொல்லி நான் ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மனம் திரும்பாதங்கள் மனம் திரும்பட்டமானது, மனம் திரும்பாதங்கள் மனம் திரும்பட்டமானது. பெருமை கொள்ளுகிற தாழ்த்து காண்ட இயேசுவின் நாமத்தினால், பெருமை கொள்ளுகிற தாழ்த்து காண்ட சமாதான ஆவியை தாங்க வீட்டுக்குள்ள, சமாதான ஆவியை தாங்க இயேசுவின் நாமத்தினால். ராஜாவுக்கு நன்றி செலுத்து. இந்த ஆண்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு இன்கிரிமெண்ட்டுக்காக, உயர்வுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க நல்ல வேலை வாய்ப்புக்காக நான் பிளஸ் பண்ணுகிறேன் தகப்பனே. நல்ல இன்கிரிமெண்ட்டுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக ஒரு புதிய வீடு வாசலுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, அது உன்னை தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். I bless you in such a way. உன்னை ஆசீர்வாதம் உன்னை தேடி வரட்டும், உன் வீட்டு வாசலை தட்டி வரட்டும். வாடகை வீட்டு இருக்கிறவங்க லீஸ் வீட்டுக்கு போகட்டும், லீஸ் வீட்டு இருக்கிறவங்க சொந்த வீடு போகட்டும். சொந்த வீட்டு வைத்து இருக்கிறவங்க இன்னும் 10 வீடு வாங்க இயேசுவின் நாமத்தினால். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் விசேஷமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் சபையில் இருக்கிற வயதானவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களுக்கு வெளிச்சம், கை காலுக்கு வெளிச்சம், சுகத்தியம், ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிங்க, வயதானவர்களுக்காக ஜெபிங்க. கண்களுக்கு வெளிச்சம், கை காலுக்கு வெளிச்சம், சுகத்தியம், ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கண்களுக்கு வெளிச்சம், கை காலுக்கு வெளிச்சம், சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன். தீர்காயுசை கட்டளையிடுங்க. என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல கை காலுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. நிறைய பேருக்கு கை கால் பலம் இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. கை காலுக்கு சத்துவத்தை தாங்க ராஜா, சத்துவத்தை தாங்க ஆண்டவரே. பலத்தை தாங்க, பலத்தை தாங்க. உடம்புல பலத்தை கொண்டு ராஜாவுக்கு நன்றி தாங்க ஆண்டவரே. தேவ பிள்ளையுடைய குடும்பங்களை பெருக செய்யும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறேன். எல்லார் வீட்டுல நீர் பாயும்படியா நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஊழியக்காரர் பிரசங்கித்தது போல
ஆண்டவரே நீர் ஊற்றுகள் துவங்கட்டும் ஆண்டவர் அபிவிருத்திக்காக நான் ஜெபிக்கிறேன். கடவுளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க தகப்பன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஒரு வருஷமாக உண்மை உண்மையா தேடி இருக்கிறாங்க. உண்மையானவரே உண்மையாக தேடி இருக்கிறாங்க. உண்மையா தேடி இருக்கிறாங்க. உண்மையா தேடி இருக்கிறாங்க. ரபா கேபே ரூபா ஷாகா ரேபே லூதா ரமாந்த ரபோ. ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் ஆசீர்வதிங்க. ஒரு அபிவிருத்தியை கொண்டு வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். லார்ட் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு அபிவிருத்திக்காக ஜெபிங்க. பிரியமானவனே உடைய ஆத்மா வாழ்வதே போ. நீ எல்லாவற்றிலும் வாழ்வு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிரியமானவனே உடைய ஆத்மா வாழ்வதே போ. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. மறுபடியும் சொல்லுங்க. பிரியமானவனே உடைய ஆத்மா வாழ்வதே போ. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாறு இயேசுவின் நாமத்தினால் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. உற்சாகமாக 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 கரங்களை தட்டுவாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும். விசுவாசமாக வெட்கப்படுத்துங்க. அப்பா அவனை நீ கரக்குள்ள தாழ்த்தி சபையாக ஒப்புக்கொண்டிருக்கிறோமா பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும். ஆசீர்வதிங்க ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா ஆகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சவாசமும் நம்மோட சபையார் யாவரோட அவருடைய அருள் ஆசீர்வாதம் சதா காலத்துல தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. God blessing and God bless you. Blessed happy new year. எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் இருக்குது. ஒரு 2 minutes மேல போக முடியுமா? யாராவது கீழே இறங்குனீங்க 2 minutes மேல போக முடியல? அங்கே நிக்கிறீங்களா? அட்ஜஸ்ட் பண்றீங்களா பாருங்க.